வாக்குகளுக்காக தமிழ் தேசியத்தை பேசுவது, அதன் பின்னர் கொழும்பில் சென்று சர்வதேசத்திலிருந்து ஏதாவது ஒரு அதிகாரிகள் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிறவர்களை சந்திக்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகும். செய்திகள் கூட அந்த செய்திகள் வெளிவருகின்ற பொழுது கூட அது தலைப்புச் செய்திகளாக இடம்பெறுகின்ற அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுகின்றன. ஆனால் இது அதான் வெளிநாட்டு தூதர்கள் யாழ்ப்பாணம் வந்தால் அவர்கள் ஒரு சுற்றுலா பயணிகள் போன்று செல்கின்றார்களே தவிர இவர்களுடைய கருத்தை அறிய வேண்டிய தேவை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும் வேண்டுமா இல்லையாண்டா வேண்டுமென்றா எல்லா கட்சியும் சொல்லும். அதே மாதிரி காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. ஏன் பொது பிரச்சனைகளில் ஒன்றிணையல் என்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்திய மீனவற்ற பிரச்சனை சார்ந்து தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறீங்க. தாங்க சொல்ற கருத்து இந்திய தூதுவரத்துக்கு பிடிக்குமா இல்லையா? அரசாங்கத்தினுடைய ஒரு கட்சி என்ற விமர்சனம், பதவிகளுக்கு ஆசைப்படுகின்றார்கள் என்ற ஒரு பெரிய விமர்சனத்தை தாங்கி கொண்டுதான். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது எதனை நோக்கி செல்ல போகின்றது? தனியே இவர்களுக்கான கட்சி பதவிகள் கிடைப்பதும், இவர்கள் கட்சி பதவிக்கு வருவதும், அதன் பின்னர் இவர்களுடைய பிள்ளைகளை அரசியலை நோக்கி நகர்த்துவதும் தான். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். த ஒப்பீனியன் இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. தமிழ் தேசிய அரசியலினுடைய நிகழ்ச்சி நிரலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் இப்பொழுது தமிழ் தேசியம் என்ற பாதையில் இருந்து விலகி பதவி அரசியல் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. மக்கள் பிரச்சனைகள் இப்ப கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றனவா? முன்னைய காலகட்டங்களில் பேசப்பட்டது ஏன் இப்பொழுது பேசப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் இன்றைய ஒப்பீனியன் நிகழ்ச்சியில் ஆராய இருக்கின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னா இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னா. வணக்கம். வணக்கம். இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் தமிழ் தேசிய பரப்பில் பயணித்த கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், அதிலிருந்து தொடர்ந்து விலகி உதிரி கட்சிகளாக பிரிந்து தங்களுடைய கொள்கைகள் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியதாக இருக்கட்டும், ஓரளவுக்கு தமிழ் மக்கள் சார்ந்த சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சமீப காலங்களாக இந்த பிரச்சனைகள் பொது வெளியில பேசப்படுவதில்லை. போராட்டங்கள் இது சார்ந்து நிகழ்த்தப்படுவதில்லை. முன்னைய காலகட்டங்களில் போராட்டங்கள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட போராட்ட களங்களில் ஒன்று சேர்றதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விகாரைகளுக்கு எதிரான நிலமீட்பு போராட்டமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நடந்த கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி செய்யப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், ஒரு தனி கட்சி என்ற ரீதியில இந்த போராட்டங்கள் நிகழ்த்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் ஒரு கட்சிகள் இந்த போராட்டத்தை ஒரு கட்சியாக இணைந்து நடத்தியிருந்தார்கள். பிறகு உதிரி கட்சிகள் வந்த பிறகு இந்த கட்சிகள் போராட்டங்களில் ஒன்றிணைந்தார்கள், தங்களுடைய நிலைப்பாடுகளை வெவ்வேறாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது வெறுமனே ஒரு தனி கட்சியினுடைய போராட்டம், சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டமே வெவ்வேறு இடங்களில் கட்சி சார்ந்து நிகழ்த்தப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் இப்ப கட்சி சார்ந்து பேசப்படுகின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய கொள்கை பிடிப்போடு தமிழ் தேசியம் சார்ந்து பேசிய அரசியல்வாதிகள் இப்பொழுது பதவி நிலை என்கின்ற ஒரு அரசியலுக்குள்ள அகப்பட்டு கொண்டார்களோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. உண்மையிலேயே இப்ப கட்சி அரசியல் எப்படி இருக்கின்றது என்றால், முன்னைய காலகட்டங்களில் கட்சிகள் பல ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ளணும், கட்சிகள் பல ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டங்களை பேசணும் என்று பேசப்பட்டது. ஆனால் இப்போ ஒரு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, அந்த கட்சி எப்போ ஒன்றிணையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த கட்சிகளில் இருக்கின்றவர்கள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்துதான் கட்சியை பார்க்கின்றார்கள். இது தமிழ் மக்களுக்குரிய கட்சி யா என்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகின்றார்கள் தான் சொல்ல வேண்டும். ஆகவே
ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் பயணிச்சா, தமிழ் தேசிய நிலைப்பாடு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் பயணிச்சா உண்மையிலேயே இந்த பதவி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா? உண்மையிலேயே தமிழ் தேசிய நிலைப்பாடு தான் உங்களுடைய கொள்கை பிடிமானங்களாகவும் இருந்தால் பதவி சார்ந்த பிடிமானங்கள் பொது வழிக்கு வருகின்ற ஒரு விடயமாக இருக்காது. கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்கப்பட்டு அது முடிக்கப்பட்ட ஒரு பிரச்சனைகளாகத்தான் மாறும். முன்னைய காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் ஏற்படவில்லையா என்று கேட்டால் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை தீர்க்கப்பட்ட விதங்கள் கட்சிக்குள்ளேயே முடிந்திருக்கும், அல்லது ஏதோ ஒரு சில பொதுக்குழு கூட்டங்கள்லையோ மத்திய குழு கூட்டங்கள்லையோ இந்த பிரச்சனையை முடிக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது பொது வழிக்கு வருகின்றது. கட்சியில் இருக்கிறவர்களே, கட்சி சார்ந்த உறுப்பினர்களை இவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஏற்கனவே கட்சியில் இருந்தவர்கள் மேலேயும் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட கட்சி சார்ந்து பயணிக்கிறவர்கள் ஒரு ஆதரவு கொடியைத்தான் தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இப்போ கட்சி சார்ந்து பயணிக்கிறவர்களை அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பொது வழிகளில் வெளிப்படையாகவே முன்வைக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு ஆதரவாக இவர்கள் செயல்படுகின்றார்களா, அல்லது நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு இவர்கள் தனி மனித ரீதியாக தடையாக இருக்கின்றார்களா என்ற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே பொது எதிரியை சமாளித்தல் அல்லது பொது எதிரிக்கு எதிரான போராட்டங்களை நிகழ்த்துறது கூட நாங்கள் பின்னிக்கிறோம் என்றுதான் கூறணும். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் பிரச்சனை? இந்த பிரச்சனை என்பது தற்பொழுது பதவியை நோக்கித்தான் இவர்கள் செல்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். மக்களும் அதனைத்தான் பேசுகின்றார்கள். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்பதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் இலங்கை பிரித்தானிய ஆட்சிக்கு பின்னர் அடக்குமுறையின் எதிர் விளைவாகத்தான் தமிழ் தேசிய அரசியல் என்பது பேசப்பட்டது. அதற்கு முன்னர் இலங்கையர்கள் என்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் அதன் பின்னர் தமிழ் தேசியம் என்பது அல்லது தமிழர் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கென்று உரிமைகள் உண்டு, அவர்களுக்கு மொழி, பண்பாட்டு, கலாச்சார, நில தொடர்புகள் காரணமாக அவர்கள் ஒரு தேசிய இனமாகவும் அதே நேரம் அந்த தேசத்தில் அவர்கள் தங்களுடைய நிலத்தை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்தும் தங்களுடைய கலாச்சார மொழி பின்னணியில் தங்களுடைய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் தமிழ் தேசிய அரசியல் தோற்றம் பெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அல்லது தமிழ் தேசிய அரசியல் ஒரு வீறு நடை போட ஆரம்பிக்கிறது அந்த காலப்பகுதியில். அதனுடைய தொடர்ச்சி என்பது சிங்கள சட்டமாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத நிலையாக இருக்கலாம், அதன் பின்னர் ஏற்பட்ட இன கலவரங்களாக இருக்கலாம். இது அனைத்தும் ஒரு அடக்குமுறைக்கு எதிரான விளைவாகத்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது தொடர்ந்தும் பார்க்கப்பட்டு வந்த ஒன்று. ஆனால் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய அரசியல் நீண்ட காலமாக வைத்திருந்த தன்னுடைய சமஷ்டி ரீதியிலான கொள்கை, அதே நேரம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, அதற்கான நீதி என்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் எடுத்த நிலைப்பாடுகள் என்பது கிட்டத்தட்ட சில வேளைகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செல்லல் அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றால் போல் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாள முனைந்ததனுடைய விளைவு என்பது தமிழ் தேசிய அரசியல் மீது அல்லது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இனங்களை ஏற்படுத்தியது. அதன் விளைவுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடகிழக்கிலிருந்து என்பிபிக்கு ஒரு ஆதரவு தளம் இருந்தது. குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கின்ற அரசியல்வாதிகள் மீது அவர்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் உண்டு. அவர்கள் அரசியல்வாதிகளாக வந்ததன் பின்னர் இவ்வளவு சொத்துக்கள் இருந்தது, அல்லது இவ்வளவு சொத்துக்களை இவர்கள் எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள், என்னென்று இவர்களுடைய வாழ்க்கை இந்த அளவு தூரம் இருப்பதற்கு வேறு என்ன காரணம், அதே நேரம் புலம்பெயர் மக்களினுடைய உதவிகளையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதே நேரம் கட்சிகளுக்கென்று ஒரு சரியான கொள்கை நிலைப்பாடு ஒன்று இருக்குமானால் ஏன் கட்சிகள் பிரிவடைய வேண்டிய தேவை ஏற்படுகின்றது? தமிழ் தேசிய அரசியலுக்குள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் இருக்கின்ற கட்சிகள் பிளவடைந்ததற்கான காரணம் என்பது ஒவ்வொரு நேரத்திலும், அதாவது 2009 யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருந்த அந்த கட்சி தொடர்ச்சியாக உடைவடைந்து செல்கின்றது. அதிலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒரு தரப்பு பிரிந்து அரசியல் செய்ய முற்படுகின்றார்கள். அதன் பின்னர் இபிஆர்எல் பிரிந்து வருகின்றது. அதன் பின்னர் டிடிஎன்ஏ தோற்றம் பெறுகின்றது. விக்னேஸ்வரன் பிரிந்து வந்து விக்னேஸ்வரன் அதன் முன்னர் தோற்றம் பெற்றிருந்தார். அதன் பின்னர் அவர்கள் கூட்டுக்களாக இணைந்தாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு டிடிஎன்ஏயும் தமிழரசு கட்சியும் இணைந்து செல்கின்றார்கள்.
அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிந்து நிற்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு நிலைப்பாடுகள் வருகின்றது. ஆனால் இவர்களுக்கு தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு சமஷ்டி என்ற விடயம் பேசப்பட்டால் அங்கு ஒரு மாற்று கருத்து அவர்களிடம் முன்வைப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் 13ஆம் திருத்தத்தை ஒரு அடிப்படை என்று எடுத்துக்கொள்வார்கள். அதே நேரம் அரசாங்கத்துடன் பேசுகின்ற பொழுது சமஷ்டி என்ற பெயர் பலகை தேவை இல்லை, பௌத்தத்துக்கு முன்னுரிமை, அதே நேரம் வடகிழக்கு பிரிந்த விடயம் என்று வருகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமைக்கு செல்வார்கள். ஒரு தெளிவு நிலைமை இல்லை, ஒற்றையாட்சி என்ற விடயத்தை செல்வார்கள். இது இந்த கட்சிகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கியதா என்று கேட்டால், யாரெல்லாம் இந்த காரணங்களை சொல்லி பிரிந்தார்களோ அவர்களால் திருப்பி இணைய முடிகின்றது. ஒரு கொள்கை ரீதியிலான ஒற்றுமையை வெளிப்படுத்தாமல் அவர்களால் இணைந்து சில விடயங்களுக்கு செல்ல முடிகின்றது, பதவிகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அங்கு ஒரு கொள்கை ரீதியிலான அரசியல் இல்லை. அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்ற தரப்புடன் இணைந்து ஒரு கொள்கை ஒப்பந்தம் ஒன்றை குறிப்பிட்டாலும் அவர்களுடைய செயற்பாட்டிலும் தொடர்ச்சியான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை வைத்திருந்து கொண்டுதான் இவ்வாறான ஒற்றுமைகளுக்கு சென்றார்களா என்ற கேள்விகள் உண்டு. அதனை கடந்து இன்று நிலைமை என்பது ஈரான் யுத்தத்தை பற்றி அதிக அளவு பேசக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு என்ன, இலங்கை என்ற நாட்டுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் பற்றி அதிகம் பேசக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் இன்று நில மீட்பாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டமாக இருக்கலாம், அரசியல் உரிமைக்கான பிரச்சனையாக இருக்கலாம், நாளாந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இன்றும் போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்ற அடக்குமுறைகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கோ, அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கோ, அல்லது ஐநா மனித உரிமை அலுவலகத்தை நோக்கிய நகர்வோ அல்லது வெளிநாட்டு தூதுவரங்களை நோக்கிய நகர்வுகளை மேற்கொள்ளாது தற்பொழுது தங்களுடைய கட்சியை எவ்வாறு பலப்படுத்தலாம் அல்லது தங்களுடைய கட்சிக்குள் தங்களை எவ்வாறு பலப்படுத்தி கொள்ளலாம் என்ற நிலையில் தான் தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலையை நோக்கி செல்கின்றது. தனியே இதற்கு அவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கம் மட்டும்தான் காரணமா? மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் கட்சிக்குள் தங்களுக்கு என்ற ஒரு இடத்தை பிடித்து கொள்கின்றார்களா? அப்படி இல்லை. அப்ப அவர்களுக்கு வேறு ஏதோ நலன் தனிப்பட்ட ரீதியில் இருக்கின்றது. ஆகவே அந்த நலன் என்பது பொருளாதார ரீதியிலான நலன். ஏனெனில் அவர் இந்த அரசியல்வாதிகள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு என்பது அரசாங்கத்துடன் இணைந்து சில விடயங்களுக்கு அரசாங்கத்துடன் இணைந்து செல்கின்றார்கள். இது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வளமையான ஒன்றாக மாறிவிட்டது. வாக்குகளுக்காக தமிழ் தேசியத்தை பேசுவது, அதன் பின்னர் கொழும்பில் சென்று அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவது, மீண்டும் இங்கு வந்து பேசுவது, தங்களுக்குரிய சலுகைகள், பாதுகாப்பு உட்பட அனைத்து விடயங்களையும் அரசாங்கத்திடமிருந்து பெற்று வந்து பேசுகின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தோட சில விஷயங்களை நாங்கள் சேர்ந்துதான் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்துகின்றார்களே. தொடர்ச்சியாக அதுதான் நிலைப்பாடு. மத்திய அரசாங்கத்துடன் நாங்கள் இணைந்து செல்ல வேண்டும் அல்லது அமைச்சர்மார்களுடன் இணைந்துதான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் அது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த சமஷ்டி கொள்கைக்கு எதிரான ஒன்றாகத்தான் மாறும். ஏனெனில் முடிவுகள் கொழும்பிலிருந்து எடுக்கப்பட்டு இங்கு வருவதா அல்லது இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பிரதேசங்களிலும் தங்கள் சார்ந்த முடிவுகளை எடுக்க முடியுமா என்பதான். அதிகாரங்களை பகிர்கின்ற முறைமையின் அடிப்படையில் தானே சமஷ்டி என்ற விடயம் தமிழ் மக்கள் பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கு. மத்தியிலிருந்து எப்படி அதிகாரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் பேசப்பட்டிருந்தது. ஆனா இதிலேயே ஒரு சிக்கல் நிலைமை என்று இருக்கின்றது இல்லையா? ஒற்றையாட்சிக்குள்ள நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை எடுக்கணும் என்று ஒரு கட்சி சொல்லுது. ஒற்றையாட்சியே முழுமையான தீர்வாக எங்களுக்கு அமையாது. இதையே முழுமையான ஒற்றையாட்சியின் கீழ் ஒரு தீர்வை எடுத்துக்கொள்வது என்பது எந்த கட்சியினுடைய வெளிப்படுத்தலும் கிடையாது. ஆனால் ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற 13ஆம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக அல்லது இருக்கின்றதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வித்தியாசமான ஒற்றையாட்சி கீழ் இருக்கின்றது. 13ஆம் திருத்தம் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான தீர்வை வழங்குமா என்று கேட்டால் இல்லை. அப்படி போகலாம் இப்படி போகலாம் என்ற ஒரு கருத்துக்களை மட்டும்தான் கூறுகின்றார்கள். 13ஆம் திருத்தத்தின் அடிப்படையிலான இந்த மாகாண சபை கூட இன்று நடைமுறையில் இல்லை. ஏன் தேர்தல் ஒன்று வைக்கப்படவில்லை. ஆனால் அதனை தொடர்ச்சியாக ஒரு தீர்வாக சில தரப்புகள் கூறுகின்றார்கள். சில தரப்புகள் கூறுவது என்பது நாங்கள் போராடி பார்த்திருக்கின்றோம், நீண்ட காலம் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றோம், எதுவுமே கிடைக்கவில்லை, 13 ஒன்று தானே இருக்கின்றது, அதனால் அதனை எடுப்போம்
என்ற அடிப்படையிலும் சில பேருடைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த வகையில இன்னொரு வகையில நாங்கள் இதை பார்க்கணும் சார். இலங்கைக்குள்ள பேசுறதுக்கு தான் இந்த பிரச்சனை இல்லை, சர்வதேசத்துல பேசுகின்ற பொழுதும் இந்த பிரச்சனை. முன்னைய காலகட்டங்கள்ல சர்வதேசத்திலிருந்து ஏதாவது ஒரு அதிகாரிகள் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிறவர்களை சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகும். செய்திகள் கூட அந்த செய்திகள் வெளிவருகின்ற பொழுது கூட அது தலைப்புச் செய்திகளாக இடம்பெறுகின்ற அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுகின்றன. ஆனா இது இப்ப அந்த செய்திகள் வந்து ஏதோ ஒரு வகையில ஏனோதானோ ஒன்று வார ஒரு செய்திகளாக ஆரம்பத்தில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் அல்லது மக்களுடனான ஒரு அரசியலில் மக்கள் என்ன முடிவை எடுக்கின்றார்கள் அல்லது தமிழ் மக்களினுடைய முடிவு என்ன என்பது தொடர்பில் சர்வதேசமாக இருக்கலாம், குறிப்பாக வெளிநாட்டு தூதுவராலயங்களாக இருக்கலாம், அல்லது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய முக்கியஸ்தர்கள் அறிந்து கொள்ள விரும்புவார்கள். தற்பொழுது இவர்கள் அனைவரும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு கொழும்பில் உள்ள தூதுவராலயங்களில் இவர்கள் என்ன விடயத்தை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு தெளிவுபடுத்தல்களை இவர்களுக்கு வழங்கி இவர்கள் அதன்படிதான் பேசுகின்றார்கள். அதான் வெளிநாட்டு தூதர்கள் யாழ்ப்பாணம் வந்தால் அவர்கள் ஒரு சுற்றுலா பயணிகள் போன்று செல்கின்றார்களே தவிர இவர்களுடைய கருத்தை அறிய வேண்டிய தேவை அவர்களுக்கு கிடையாது. இவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தான் முன்வைப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். செம்மணி விவகாரத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான காத்திரமான பதில்களை உருவாக்கி இருக்க வேண்டும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள். ஆனால் வோக்கர் டேக்கர் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட அவருடைய அறிக்கை வந்து அரசாங்கத்துக்கு ஆனால் அதற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்களாண்டா இல்லை, அதுலேயும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆனால் வெளிநாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்புகின்ற பொழுதும் எங்களுடைய கட்சியிலிருந்து ஒரு கடிதங்கள், அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து அனுப்புவோம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டுவார்கள். பிறகு அதுல அவர்கள்ட்ட கையொப்பம் வாங்குறதுல சிக்கல் இருக்கின்றது. யார் கையொப்பம் வைக்கிறதுல சிக்கல், என்ன விஷயத்தை பேசினது சிக்கல், கையொப்பம் வைக்காத தரப்பு உடனடியாக இந்த கடிதமே பிழை என்று ஒரு எதிர் விமர்சனத்தை முதலடியாக. ஆனா பேச்சுவார்த்தைக்கு போயிருப்பார்கள், ஆனால் வருங்காலங்களில் கடிதமே பிழை என்ற ஒரு நிலைப்பாடை மேற்கொள்வார். ஆகவே தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சிகளாக அவர்கள் இதுவரை காலம் ஏமாற்றியதுதான் இந்த கட்சிகள் செய்த விவகாரம். இந்த கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடு உண்மை என்ன என்பதை வெளிப்படையாமல் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையில் தமிழ் தேசிய நிலைப்பாடு அல்லது இதுதான் அரசியல் கொள்கை என்ற உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூறி அரசியல் செய்ய தயாரற்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு வாக்குகளை பெறுவதற்கு மட்டும் சில நிலைப்பாடுகளை முன்வைக்கின்றார்கள். ஈரான் இந்தளவு தூரம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது, இந்தளவு தூரம் வல்லரசுகளினால் தாக்கப்படுகின்றது, மிக உச்சபட்ச தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஈரானிய தேசம் ஒற்றுமையுடன் அந்த விடயத்தை எதிர்கொள்கின்றது. எத்தனை தலைவர்கள் மரணமடைந்தாலும், எத்தனை தாக்குதல்கள் இடம்பெற்றாலும், எந்த அளவு தூரம் அழிவுகள் ஈரானுக்கு ஏற்பட்டாலும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் மாறவில்லை. அவர்கள் இந்த உலகத்தின் முதலாவது வல்லரசான அமெரிக்காவுடன் தான் நேரடியாக போராடுகின்றார்கள். தங்களுடைய அழிவு எப்படி இருந்தாலும் தாங்கள் இதன் மூலம் நிலைநிறுத்தலாம் என்பதனை மிக தெளிவாக கூறுகின்றார்கள். அது எந்தளவு தூரம் ஈரானிய மக்கள் கொள்கைக்காக ஒன்றுபட்டவர்கள், அவர்களுடைய ஆட்சி என்பது பதவிக்கானது மட்டுமான ஒன்றான ஆட்சியாக இல்லை, அது ஒரு கொள்கை கொண்ட அரசியல் என்பதனை மிக வெளிப்படையாக இந்த உலகத்தில். ஆனால் ஈரானிடமிருந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி நிலை அரசியல் என்று கூறி அனைத்திலிருந்து தாங்கள் புறமொதுக்கப்படாமல் அல்லது அதிலிருந்து விலகாமல் தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் தெளிவாக நிற்கின்ற பொழுது அந்த நிலைப்பாட்டை இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது அதனை புரிந்து கொள்வதற்கும் குறைந்தபட்சம் பேசுவதற்கும் வருவார்கள். தற்பொழுது இவர்கள் இந்த வெளிநாட்டு தூதுவராலயங்கள் சர்வதேச நிறுவனங்களுக்கு ஏற்றால் போல் பேச வெளுக்கிட்டு தற்பொழுது இவர்களுடைய பேச்சுக்கென்று ஒரு மரியாதை கிடையாது, கொள்கை பிடிமானம் இல்லை, இவர்களுக்கு உண்மையில் கொள்கையும் கிடையாது. இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று என்னத்தை பேசுகின்றார்கள், உள்நாட்டில் என்ன பேசுகின்றார்கள், அரசாங்கத்துடன் என்ன பேசுகின்றார்கள், அரசாங்கம் கொடுத்த பதவியிலிருந்து என்ன செய்கின்றார்கள் என்பது தொடர்பில் கட்சிகளுக்கே சரியான தெளிவு இல்லை என்று கட்சி அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கின்றது. அவ்வாறான விடயத்தை இது விமர்சிக்கப்பட்டது எப்படி என்றால் ஏனைய கட்சிகளால மக்களால் விமர்சிக்கப்பட்டது. இப்ப கட்சியில் இருக்கிறார்களே விமர்சித்து கொண்டு கட்சியில் இருக்கிறார்கள் விமர்சிக்கின்றார். யார் கட்சிக்கு தலைவர் யார் செயலாளர் என்பதிலேயும் பிரச்சனை. கேட்டா பதில் என்றாங்க, பிறகு பார்த்தா அந்த கட்சி உறுப்பினர் இல்ல பதில் நான் அவர் நிரந்தரம் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக அப்படி ஒரு பதில் என்ற இது இல்லைன்னு இருக்கிறார். பிறகு கட்சி பிரச்சனை தீர்க்க நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஆகவே ஒரு கட்சியினை ஜனநாயக பூர்வமாக
நடத்த முடியாமல் இருக்கின்றது. அந்த கட்சியினை கைப்பற்றுவதற்கும் வெளித்தரப்புகள் சில முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றது. அது அப்படியான விமர்சனங்கள் இல்லை என்றும் கிடையாது. ஆனால் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்களால் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்றதா என்றால் அப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாத அளவில் தான் அந்த கட்சி இருந்திருக்கின்றது, தற்பொழுதும் இருக்கின்றது. கட்சிக்கு நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கலாம், ஆனால் ஏன் அந்த பிரச்சனையை அவர்களால் பேசி தீர்க்க முடியவில்லை அல்லது நீதிமன்றத்தின் கூட ஒரு தீர்த்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை? நீங்க கூறியது போல பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே பொது எதிரியால கைப்பற்றப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இப்ப இயங்கிக் கொண்டிருக்கோம் என்ற இன்னொரு கேள்வி. அது அப்படியான விமர்சனங்கள். ஆனால் அந்த கட்சியில் இருக்கின்ற விமர்சனங்களை நான் முழுமையாக புறந்தள்ளவில்லை. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான சான்றுகள் என்ன, அதனை எதன் அடிப்படையில் இவர்கள் கூறுகின்றார்கள்? அந்த கட்சிக்கு மட்டும் அந்த நிலைமை, எல்லா கட்சிக்கும் அந்த நிலைமை. அந்த கட்சியில ஒரு சரியான தரப்பு இருக்கும் என்றால் என்ன செய்யணும்? அது அந்த கட்சியில நிர்வாகத்துக்கு எதிராக கருத்து முன்வைப்பவர்கள் கூறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்களா? அவர்களும் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டுதான் அந்த அரசியலை செய்ய முனைகின்றார்கள். சரி தவறென்ற நிலையிலிருந்து அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு யாரும் தயாரில்லை. எல்லா தரப்பின் மீதும் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. உண்மையிலே ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது எதனை நோக்கி செல்ல போகின்றது? தனியே இவர்களுக்கான கட்சி பதவிகள் கிடைப்பதும் இவர்கள் கட்சி பதவிக்கு வருவதும் அதன் பின்னர் இவர்களுடைய பிள்ளைகளை அரசியலை நோக்கி நகர்த்துவதும் தான் எதிர்காலத்தில் இருக்க போகின்றதா? அடக்குமுறைக்கு எதிராக வந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு என்பது தற்பொழுது கட்சிகளால் அடக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை நோக்கியும் நகர்கின்றது. தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம் என்பது தனிய கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரங்களாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலையை நோக்கி நகர்த்தப்படுகின்றது. நேரடியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு யார் பொறுப்பு? இந்த தமிழ் அரசியல்வாதிகள் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தை ஏற்றுக்கொண்டெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கின்றார்கள். கட்சிகள் அவ்வாறான நிலைப்பாட்டை முன்னெடுக்கின்ற பொழுது அந்த கட்சிக்குள் இருந்தவர்களால் மற்ற தரப்பினர் சில தரப்புகள் எதிர்த்திருக்கின்றார்கள், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் இன்று தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற அனைத்து தரப்பினரும் அதனை செய்ய தயாரா? ஏன் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்து மிக பெரிய அளவு போராட்டங்களை அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் மட்டும்தான் முன்னெடுக்கின்றார்கள், மற்ற தரப்புகளால் முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது? அரசியல் கைதிகள் சார்ந்து சில தனிநபர்கள்தான் மிகப்பெரிய அளவு அந்த விடயம் தொடர்பில் பணியாற்றுகின்றார்கள். அதனை கடந்து கொழும்பில் இருக்கின்ற சில செயற்பாட்டாளர்கள் அது தொடர்பில் தங்களுடைய பணியை மேற்கொள்கின்றார்கள். கட்சிகளாக அரசியல்வாதிகளாக எவ்வாறு அந்த விடயம் தொடர்பில் பேசுகின்றார்கள்? அரசியல் கைதிகளை விடுவிக்க கூறி இந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார்களா? நாடாளுமன்றத்தை முடக்கி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்களா? அது தொடர்பில் நீதி அமைச்சருடன் எத்தனை தடவை சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள்? அரசியல் கைதிகளை சிறைச்சாலைக்கு சென்று எத்தனை தடவை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள்? அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவிகளை வழங்க முன் வந்திருக்கின்றார்களா? அது சார்ந்த கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கின்றார்களா? இதுதான் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை என்பது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை என்பது காணாமலாக்கப்பட்டவர் கூறுவது என்பது நேரடியாக நாம் இராணுவத்திடம் ஒப்படைத்தோம் என்பது. அது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அது சார்ந்த கட்டுமானங்களை அவர்கள் உருவாக்கி சான்று ஆதாரங்களை தொடர்ச்சியாக இலங்கையில் பேணுகின்ற நிகழ்நிலையில் எல்லாம் பேணுகின்ற நடைமுறைகளை அவ்வாறான சாட்சிய ஆவணப்படுத்துகின்ற முறைமைகளுக்கு இந்த கட்சிகள் செல்லவில்லை. கட்சிகள் தேர்தல் காலத்தில் பேசுவதும் அதுக்கிடையில் கூட்டுகள் தொடர்பில் பேசுவதும் எதிர்த்தரப்பு விமர்சனங்களை முன்வைப்பதுடனும் அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது சில விஷயங்கள் பொது பிரச்சனையாக இருக்கிறது. அரசியலமைப்பு சார்ந்த பிரச்சனைகள், ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வா அல்லது சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையான்றது வேறு வேறு கொள்கைகள். ஆனால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும் வேண்டுமா இல்லையாண்டா வேண்டும் தான் எல்லா கட்சியும் சொல்லும். அதே மாதிரி காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. ஏன் பொது பிரச்சனைகளில் ஒன்றிணையல் என்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது. பொது பிரச்சனைகளில் நாங்கள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை, ஒரு கட்டாயம் எங்கள்கிட்ட இருக்கின்றது. ஆனால் பொது பிரச்சனையிலையும் நாங்கள் ஒன்றிணையாமல் வெளிப்பாதைகளில் தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகள் பாராளுமன்றத்தில் பேசுகிற குரல்கள் அதிகமாக இருக்கு, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் தமிழரசு கட்சி சார்ந்து பேசுபவர்களாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்து பேசுபவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய நிலைப்பாடுகளை ஒரு சார வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏன் இன்னமும் இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியில பேசுகின்ற பொழுதோ அல்லது அரசாங்கங்களோட சில கூட்டங்களை முன்வைத்து அரசாங்க நிலைப்பாடுகள் சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுதோ ஏன் ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இல்லை?
இனி வருங்காலங்களில் பாராளுமன்ற பேச்சுக்கள் கூட தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்கள் கூட இனி பொருளாதார பிரச்சனைகளாக மாறுமோ என்ற கேள்வியும் இருக்கின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்தான் அவர்கள் பேச போகின்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது இல்லையா பிரச்சனை? தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை அல்லது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி என்பது அதனை பற்றி அவர்கள் பேச வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசல. அது மட்டும் பற்றி தான் அதை மட்டும் பேசுறதா இருந்தா கூட இப்படி பேசணும். யாழ்ப்பாணத்துக்கு எப்படி, கிளிநொச்சிக்கு எப்படி, விவசாயிகளுக்கு எப்படி, மீனவர்களுக்கு எப்படி, இந்த ஒவ்வொரு சிறு சிறு வணிகங்களில் மேற்கொள்கின்றவர்களுக்கு எப்படி, கடன்களை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி அதனை திருப்பி செலுத்த போகின்றார்கள், சிறு முதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு, இந்த நிறுவனங்களை நம்பி பணியாற்றுகின்ற தரப்பினருக்கு எப்படி பிரச்சனை, விவசாயிகளுக்கு கடன் எடுத்து அந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றதா போன்ற விடயங்களை பேசுகின்றார்களா? அந்த விவகாரங்களை அவர்கள் பேசுவது கிடையாது. நாடாளுமன்ற உரை என்பது ஊடகங்களினுடையதும் மக்களினுடையதும் புலம்பெயர் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஒரு நிலைப்பாடு தான் நீங்க இருக்கு இல்லையா? 2000 அவர்களே தற்பொழுது அது தொடர்பில் வீடியோக்களை பார்லிமெண்ட்ல பேசினோம், அந்த வீடியோ அடிக்கணும், தங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுக்கணும், அப்படி இல்லாட்டா ஃபேஸ்புக்கில் போயினோம், பூஸ்ட் பண்ணினோம். அப்படியான ஒரு நடைமுறை தான் இருக்கிறது. அந்த பேச்சுக்கள் என்பது ஒரு 10 வருஷம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாண்டா 10 வருஷத்துல குறிப்பிட்ட உரையைத்தான் தொடர்ந்து மாற்றி கொண்டிருக்கிறார். எங்காவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக முன்னின்று பொருளாதார ரீதியில் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக தனிநபர் மசோதாக்களையாவது இலங்கை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். பிரச்சனைகளை பேசுறாங்க, தீர்வு திட்டத்தை தனிநபர் சார்ந்த சட்டங்களை கொண்டு வர முடியும். தனிநபர் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில் எத்தனை சட்ட மூலங்களை எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு பிரச்சனைகள் சார்ந்து இப்ப விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை, மழை வருது, வெள்ளம் வருது, அதே மாதிரி அதிக வெப்பத்தினால பாதிப்புகள் ஏற்படுதுண்டா அந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடிகள் தொடர்பில் பேசப்படுகின்றதா? தற்பொழுது அவர்களுக்கான மண்ணெண்ணெய்கள் தொடர்பில் எத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் பேசியிருக்கின்றார்கள். அதே போன்று விவசாய திணைக்களங்களுக்கு சென்று அந்த விடயங்கள் சரிவர இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் எந்த அளவு தூரம் இவர்கள் செயலாற்றுகின்றார்கள்? இவர்கள் குறிப்பிட்ட வட்டத்துக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பணியை உண்மையில ஒரு களப்பயணம் சார்ந்து கூட இவர்கள் பேசவில்லை இல்லையா? உண்மையிலேயே இவர்கள் களப்பயணம் மேற்கொள்வது கிடையாது. அதுதான் நேரடியாக ஒரு விவசாய திணைக்கள அதிகாரிகளை சந்திச்சு நீங்கள் அந்த நேரடியாக இந்த வயல் நிலங்களுக்கு செல்றீர்களா என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட இவர்கள் மேற்கொள்ள. இந்த பொருளாதாரம் இதே மாதிரி தான் மீனவற்ற பிரச்சனை. உண்மை அது தொடர்பில் ஏதாவது ஒரு நிலைப்பாடு இவர்கள் எடுக்கக்கூடியதா? உண்மையா ஏன் இந்திய மீனவற்ற பிரச்சனை சார்ந்து தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? தாங்க சொல்ற கருத்து இந்திய தூதுவரத்துக்கு பிடிக்குமா இல்லையா? இந்த பிரச்சனையில அந்த பிரச்சனை ஒழுங்கா கதைக்கிறேன். வெளிப்படையாக இது தனியா அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற மீனவ அமைப்புகளுக்கும் பொருந்தும் இந்த பிரச்சனை. உண்மையிலேயே அப்ப ஒரு நேரடியாக தெரிய வருகின்றது ஒரு நாட்டால் இயக்கப்படுகின்ற ஒரு கட்சி என்றது வெளிப்படையாகவே இன்னொரு நாட்டு தூதுறதுக்கு பல தூரம் மச்சத்துல உங்களோட பிரச்சனையை நீங்கள் கதைக்காமன்றது எந்த தூரம்? உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய கட்சி என்ற ஒரு விமர்சனம், அரசாங்கத்தினுடைய ஒரு கட்சி என்ற விமர்சனம், பதவிகளுக்கு ஆசைப்படுகின்றார்கள் என்ற ஒரு பெரிய விமர்சனத்தை தாங்கி கொண்டுதான் தமிழ் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் இந்த கட்சிகளை நம்பி தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களா? மக்கள் பிரச்சனைகள் எப்பொழுது இந்த கட்சிகளால் இனி பேசப்படும்? போராட்டங்களில் எப்பொழுது ஒன்றிணைவார்கள் என்ற பெரிய கேள்விகளோடு தான் இந்த சமரசமான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று அல்லது ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தாளர்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரச்சனம். நன்றி. தொடர்ந்தும் இதே போல காத்திரமான ஒரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி.